அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளில் வந்திருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் விசேஷத்தில் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேரம் கடந்து சொல்வோம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 20வது வசனம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் வசனம் 20. வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி. இந்த நாளில் கூட நாங்கள் வசனத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களோடு பேசுங்க, எங்களோடு இடைப்படுங்க. எங்களுடைய காதுகளை, எங்களுடைய சிந்தைகளை நாங்கள் ஒருமுகப்படுத்துகிறோம். இன்றைக்கான மன்னாவை எங்களுக்கு தரும்படியாக கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த வருஷம் யோவான் 15வது அதிகாரம் 16வது வசனத்தில் கனி கொடுக்கிறவர், நீங்கள் போய் நிலைத்திருக்கும்படி கனி கொடுக்கிறவர்களாக இருங்கள் என்று இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி ஆண்டவர் நம்மளை கனி கொடுக்கிற மாற்றுவார். அதற்கு ஏற்றதாக கடந்த 3 வாரமாக ஆண்டவர் வேத வசனத்தில் சொன்ன காரியங்களை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். குறிப்பாக 1வது வாரம் நம்ம பார்த்தோம், நம்முடைய நிலம், நம்முடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டும். விதைக்கிறவனுடைய உவமையிலிருந்து நாம் பார்த்தோம். சேஞ்ச் டு த ஸ்லைட். விதைக்கிறவனுடைய உவமையிலிருந்து நம்ம பார்த்தோம். குறிப்பாக அந்த உவமையில் முதல் வாரத்தில் எப்பேற்பட்ட நிலமாக நம்முடைய இருதயம் இருக்கிறது, எப்படி ஆண்டுடைய பிள்ளைகளாக நம்ம ரெசிப்ரோகேட் ஆர் ரெஸ்பாண்ட் ரிசெப்டிவ் டு த வேர்ட் ஆஃப் காட், ஆண்டுடைய வார்த்தைக்கு எப்படி நாம் செவி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். ஏனென்றால் ஆண்டவராக இயேசுவே சொன்னார், விதைக்கனுடைய விதை, அந்த உவமை விழுகப்பட்ட நிலமானது ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்தை குறிக்கிறது என்று இயேசுநாதர் தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்னார். முதலாவது நம்முடைய இருதயம். நம்ம கற்றுக்கொண்ட மிகப்பெரிய பாடம் என்னவென்றால், எப்பேற்பட்ட நிலத்தையும் பண்படுத்த முடியும். அப்படின்னு சொல்லுவோமா? நீங்கள் உங்களுடைய நிலமானது, உங்களுடைய இருதயமானது வழி அருகே விதைக்கப்பட்ட விதை போல, அந்த வழி அருகே போல மிகவும் கரடுமுரடான ஒரு பாதையை போல இருந்தாலும் அதையும் பண்படுத்த முடியும். உங்களுடைய இருதயமானது கற்கள் நிறைந்த ஒரு நிலத்தை போல இருந்தாலும் கற்களை அகற்றி போட முடியும். முட்செடிகள் அல்லது திசுக்களால் உங்களுடைய இருதயம் நிறைந்திருந்தாலும் அப்பேற்பட்ட இருதயத்தையும் ஆண்டவர் பண்படுத்த முடியும் என்பதை நம்ம தெளிவாக முதல் வாரத்தில் பார்த்தோம். அப்படி நம்ம இருதயத்தை நாம் பண்படுத்தும் போது எந்த நிலமும் பண்படுத்தப்பட்ட நல்ல நிலமாக மாறும் என்பதை முதல் வாரத்தில் நாம் கற்றுக்கொண்டோம். 2வது வாரத்தில் திராட்சை செடி குறித்து நம்ம பார்த்தோம். பிதாவாகிய தேவன் தோட்டக்காரர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை குறித்து சொன்னார், நான் மெய்யான திராட்சை செடி. திராட்சை செடின்னு சொல்லாமல் நானே மெய்யான திராட்சை செடி. ஏனென்றால் இஸ்ரவேலர்கள் அந்த நாட்களிலே ஆண்டவரால் நீங்கள் திராட்சை செடியாக இருக்கிறீர்கள், கனி கொடுக்கிறவர்களாக மாறணும்னு சொன்னார். ஆனால் அவங்க எல்லாம் என்ன பண்ணல? உண்மையாக கனி கொடுக்குறவங்களா, மெய்யான திராட்சை செடியா, கனி கொடுக்குறவங்களா இல்லை. அதனால தான் இயேசுநாதர் சொன்னார், நானே
மெய்யான திராட்சை செடி. என்னில் நிலைத்திருக்கிறவன் கனி கொடுப்பான், மிகுந்த கனியை கொடுப்பான், அதிக கனிகளை கொடுப்பான். அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கனி கொடுக்கிறது குறித்து அவருக்குள் நிலைத்திருத்தல் அப்படின்னா இந்த இடத்துல ஆண்டவரோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறது. அது எப்போ வேணுமோ அப்போ ஆண்டவர்கிட்ட வர்றதில்லை, எப்போவுமே ஆண்டவரோட இணைக்கப்பட்டிருக்கிறது தான் நம்ம 2வது வாரத்தில் பார்த்தோம். போன வாரம் நாம் குறிப்பாக கனி கொடுத்தலுடைய வாழ்க்கை, the fruit of evidence of a transformed life, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை கனி கொடுக்கிற வாழ்க்கையாக இருந்துச்சுன்னா அதனூடாக அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்பதை தான் நாம் போன வாரத்தில் பார்த்தோம். ஒரு மனுஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவனுடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை என்றால் மறுரூபமாக்கப்பட்ட மனுஷனுடைய குணாதிசயங்களை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி 3 வாரத்துலேயும் 3 காரியம். முதலாவது நம்முடைய இருதயம், 2வது ஆண்டவரோடு நம்ம இருக்கிற இணைப்பு, 3வது மறுரூபமாக்கப்பட்ட நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு நேராக திருப்பப்பட்ட குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்கணும் என்பதை போன வாரத்தில் நாம் பார்த்தோம். குட் தி ஃபர்ஸ்ட் ஸ்லைட். இன்றைக்கு நாம் கிங்டம் மேத்தமெட்டிக்ஸ், தேவனுடைய ராஜ்யத்தின் கணிதம், தேவனுடைய ராஜ்யத்தின் கணக்கு, தேவனுடைய ராஜ்யத்தின் கணிதம். நாம் நம் கனி கொடுக்கிற வாழ்க்கையை மாத்திரமல்ல, நம்முடைய கனி கொடுக்கிற அந்த ஜீவியமானது ஒரு இடத்துல மாத்திரம் இல்லாமல் எல்லா இடத்துலையும் பரவி விஸ்தாரமாய் பரவி அநேக இடங்களில் நம் ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் கணக்கு, கணிதம். இன்னைக்கு நாம் வாசித்த வேத பகுதியின் அடிப்படை அதுதான். அதில் என்ன சொல்லியிருக்கு? ஒரு ஏற்றுக்கொண்டு 1 30 60 1 100 பலன் கொடுக்குறார். அப்படி தான் நம்ம மார்க்கு 4 அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம். அப்படின்னா ஃப்ரூட், third slide, fruit is not decoration, it is a sustenance. இந்த கனி கொடுத்தல் என்பது பார்வைக்கு அழகாக இருக்கிறதுக்காக இல்லை, அது நம்மளுக்கு தேவையான போஷாக்கை, ஆரோக்கியத்தை, சுவையை, நமக்கு தேவையான சத்தை கொடுக்கிறதாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம். நிறைய தடவை நம்ம போனோம்னா நம்ம ஒரு 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 என்ன சொல்கிறது, பார்க்கில் போனோம்னா அழகாக செடி கொடியெல்லாம் வெட்டி அழகாக வச்சுருப்பாங்க. அது பார்வைக்கு என்னவாக இருக்கும்? அழகாக இருக்கும். இப்போல்லாம் பிளாஸ்டிக்கில் சிலிக்கான்லாம் பழம்லாம் செஞ்சு வைக்கிறாங்க. அது 365 டேஸு என்ன சொல்கிறது, கெட்டே போகாது. அப்படி வாங்கின மாதிரியே இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அந்த காலத்தில் மெழுகில் செய்வாங்க, இப்போல்லாம் சிலிக்கானில் செய்கிறாங்க, கிளாஸில் செய்கிறாங்க. அப்படி வித்தியாசமான மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க. பார்க்குறதுக்கு அது செயற்கை, ஆர்டிஃபிஷியல்னே தெரியாது, அந்த அளவுக்கு அழகாக இருக்கும். கண்ணில் எடுத்து ஒத்திக்கலாம் போல் இருக்கும், ஆனால் சாப்பிட முடியாது. அது என்னத்துக்கு தான் பயன்பாடு? அது டெக்கரேஷன் தான். அப்படி ஆண்டோடைய பிள்ளைகளாக நாம் நம்முடைய வாழ்க்கையானது ஒரு டெக்கரேஷனுக்காக இல்லைங்க, அது மற்றவருடைய வாழ்க்கையை சுவையூட்டுகிறதாக, புத்துணர்ச்சி கொடுக்கிறதாக, ஆசீர்வாதம் உள்ளவர்களாக, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நிலைப்படுத்துவதாக, ஆண்டவருக்குள் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கையாக இருப்பதற்கான ஒரு கனி கொடுக்கிற ஜீவியம் நமக்கு அவசியம். ஆமென் சொல்லுவோமா? But the purpose of fruit tree is not beauty of the garden. It is to feed the world and propagate the forest. அந்த கனி கொடுத்தல் ஜீவியத்தினுடைய நோக்கம் என்னவென்றால், நாம் உலகத்தில் இருக்கிற ஆண்டவர் அறியாத மக்களை
ஆசீர்வதிக்கும். அவர்கள் ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ளத்தக்கதாக அவர்களும் நம்மை போல தேவனுடைய ராஜ்யத்தின் தோட்டத்தில் கனி கொடுக்கிறவர்களாக மாற்றுவதற்கு ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவாராக. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்ம 4வது வாரம் நம்ம கற்றுக்கொள்கிற இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் கணக்கு. இதில் பொதுவாக இங்கே நிறையா கணித மேதைகள் இருக்கிறாங்க. எப்பவும் பொருளாதாரத்தை குறித்து பேசுகிற நிபுணர்கள்லாம் இருக்கிறாங்க. இன்னைக்கு நாம் பார்க்கிறது தேவனுடைய ராஜ்யத்தில் ஆண்டவர் நல்ல நிலத்தில் எப்படிப்பட்ட கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நல்ல மனுஷனாக இருக்கணும், நல்ல மனுஷியாக இருக்கணும், அவ்வளோதானா? அதற்கும் மேலங்க நாம் கனி கொடுக்கிற ஜீவியமானது தேவனுடைய ராஜ்யத்தின்படி, நீங்கள் நம்ம வாசித்த வசனத்தின்படி இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ 1 + 1 அப்படின்னா எந்த பிள்ளைன்னு சொல்லிட்டோன்னா 1 1 2 100ல் 10 கழிச்சா 90. நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் சின்ன வயசுலேயே பக்கத்தில் கடன் வாங்கணும்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் என்ன பண்ணுவாங்க? இங்கே 10ல் என்ன பண்ணு, பக்கத்தில் கொஞ்சம் கடன் வாங்கு. நம்ம கடன் வாங்கி இப்போல்லாம் பழகலை. இப்போ கடன் வாங்காதே, கடன் அன்பை பிரிக்கணும். நம்ம அப்போவே என்ன பண்ணிட்டாங்க, சொல்லி கொடுத்துட்டாங்க. பக்கத்தில் ஒன்று கடன் வாங்கி போட்டு நீ சமாளிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது நாம் ஒரு 100 ரூபாயிலேருந்து 100 திராம்ஸ்லேருந்து 10 திராம்ஸ் எடுத்தால் மீதி 90 திராம் தானே இருக்கும். ஆமாம், அது உலகத்தின் அடிப்படையில். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் கொடுப்பதன் மூலமாக எந்த மனுஷனும் குறைவுபடுறதே கிடையாது. அதான் தேவனுடைய ராஜ்யத்தின் கணக்கு, தேவனுடைய ராஜ்யத்தின் கணிதம். முறையிலே சொல்லுவோமா? அப்படின்னா தேவனுடைய ராஜ்யம் எப்பேற்பட்ட கணிதத்தை நமக்கு போதிக்கிறது? அதுதான் நாம் கனி கொடுக்க ஆரம்பிக்கும் போது அது 30 மடங்கா, 60 மடங்கா, 100 மடங்கா, ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100மாக பலன் கொடுக்கிறார்கள். பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் நம்ம சர்ச்சில் நிறைய பேர் இருக்காங்க. எவ்வளோ % நீங்கள் ஆவரேஜ் லாபம் வைப்பீங்க அப்படின்னா, ஆவரேஜ் 30-40%, சம்டைம்ஸ் 50%லாம் கூட வைப்பாங்க. ஆனால் கடைசியில் சம்பளம் போய் வாடகைலாம் கொடுத்து மீதி கையில் வர்றதை கணக்கு போட்டு பார்த்தா என்ன சொல்கிறது, லெஸ் தென் 30% தான் அவங்க கையில் பெரிய அளவில் லாபமாக இருக்கும். அப்போது நீங்கள் என்ன சொல்கிறது, ஒரு 100,000 போட்டிங்கன்னா உங்கள் கையில் என்ன 20-25% தான் வரும். அது பெரிய விஷயம். அப்படிப்பட்ட ஒரு லாபம் வந்துச்சுன்னா பெரிய விஷயம். ஆனால் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் அது என்ன பண்ணுதோம், குறையவே குறையாது. நீங்கள் போட்டது 30 மடங்காக மாறும், 60 மடங்காக மாறும், 100 மடங்காக மாறும். அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்தின் கணிதமானது ஆண்டவர் எவ்வளவு, God is not looking at how much of volume, God is looking at potentiality. நம்மளுடைய வாழ்க்கையில் நீங்களோ நானும் ஒரு சின்ன கடுகளவு, வேதத்தில் அழகாக சொல்லியிருக்குது. என்னது, ஒரு கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், ஒரு கடுகளவு இருந்தால் போதும் சொல்லிட்டு 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் இருந்து பார்த்தோம் இல்லையா? அதெல்லாம் சொல்லிட்டு ஒரு சின்ன கடுகளவு இருந்தால் போதும். அதிலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணுவார், பெரிய அறுவடையே தருவார். அப்படின்னா முதல்ல நமக்கு தேவையானது ஒரே ஒரு விதை தான், ஒரே ஒரு விதை தான். அந்த ஒரே ஒரு விதை எப்படி பண்ணும், எத்தனை மடங்கு நம்ம கொடுக்குன்னா சொல்லி மாளாது, இன்ஃபைனைட் பொட்டென்ஷியல். அப்படி தான் ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார்.
அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படின்னா ஆண்டோடைய பிள்ளைகளாக நாம் என்ன செய்யணும்? ஆண்டோடைய வார்த்தையை முதலாவது விசுவாசிக்கணும். ஆமென் சொல்லுவோமா? விசுவாசித்து நாம் விதைக்கிற விதையானது அது 1 2 அல்ல, 2 3 அல்ல. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது? 30 60 100 மடங்காக மாறுகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்தின் கணக்கு, ஆண்டுடைய ராஜ்யத்தின் கணக்கு அது ஆசீர்வாதத்தை நோக்கி பல்மடங்காக பெருக பண்ணுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டுடைய ராஜ்யத்திற்கு எதை விதைச்சாலும் சரி, உங்களுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் எதை விதைச்சாலும் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். நாட் ஜஸ்ட் மணி. ஓகே, மணி அண்ட் ஆல்வேஸ் டெல் யூ இட்ஸ் ஒன்லி எ டூல். அது ஒரு கருவி தான். ஒவ்வொருத்தருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். கரண்டி யூஸ் பண்ணுறோம், கட்டிங் பிளேயர் யூஸ் பண்ணுறோம், டெஸ்டரை யூஸ் பண்ணுறோம். அப்படியே நம்ம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறோன்னா ஒரு வாகனத்தை யூஸ் பண்ணுறோம். அதே போல் பணம் என்பது ஒரு 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 மெட்டீரியல், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். அவ்வளோதானே ஒழிய அது எல்லாமே கிடையாது. தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் விதைக்க வேண்டும் என்று சொல்வது நம்முடைய பணம் மாத்திரம் கிடையாது. நம்முடைய தாளந்து, நம்முடைய நேரம், நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபையான, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய கனிகளை நாம் செயல்படுத்தும் போது நீங்களும் நானும் ஒருபோதும் குறைபடவே மாட்டோம். ஆண்டவர் கொடுத்து யாரும் கடன்பட்டவங்களாகவே கிடையாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படி ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்ம ஒவ்வொருத்தரையும் பல மடங்கு நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவருக்கு தேவையெல்லாம் ஒரே ஒரு விதை தான், ஒரு சின்ன விஷயந்தான். நீங்கள் ஆண்டவருக்கு பண்ணீங்கன்னா ஆண்டவர் அதை என்ன பண்ணுவார்? பல மடங்கு உங்களை ஆசீர்வதிக்கிறார். மத்தேயு 13 அதிகாரம் வசனம் 31 32. மத்தேயு 13 அதிகாரம் வசனம் 31 32. இயேசுநாதர் இதே உவமையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற அதிகாரத்தில் இன்னொரு உவமையை சொல்கிறாரு. அந்த உவமையமும் பரலோக ராஜ்யத்தை குறித்து தான். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்திலே விதைத்தான். அது சகல விதைகளும் சிறியதாயிருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். அல்லேலூயா. பெத்தமாலிலையா சொல்லுவோமா? இப்போ கடுகு எவ்வளோ பெருசு? எல்லாரும் இப்படி உங்களுடைய விரலை, வலது விரலை இப்படி பிடிச்சிக்கோங்களேன். பெரு விரலையும் ஆள்காட்டி விரலையும் இப்படி பிடிச்சிங்கன்னா அதுக்குள்ளே என்ன பண்ணிடலாம்? குறைஞ்சது ஒரு 10 கடுகை வச்சுக்கலாம் இல்லையா? குறைஞ்சது ஒரு 10 கடுகை நம்ம இந்த 2 விரலையும் பிடிக்கும்போது பிடிச்சிடலாம். அப்போ அதுக்குள்ளே இருக்கிற ஒரு கடுகு அளவு இருக்கிற விதையாக இருந்தாலும் அதனூடாக பெரிய, வேதத்தில் எப்படி போட்டிருக்கு? பெரிய மரமாயி, பெரிய மரமாயி. அப்படிதான் வசனம் நமக்கு சொல்லுது. 31வது வசனம் 32வது வசனத்தில் சகல விதைகளும் சிறியதாயிருந்து வளரும்போது சகல பூண்டுகளும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும். அப்படின்னா இந்த இடத்துல கடுகுன்றதை விட சிறிய விதை. சரியா? நமக்கு தெரியும் கடுகு வந்து மரமாகிறது செடியாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஊமை என்னவென்றால், சின்ன குட்டி விதையாக இருந்தாலும் அந்த குட்டி விதையை எடுத்து நீங்கள் விதைக்கும் பொழுது அது தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டது தான். அது பெரிய மரமாகி ஆகாயத்தினுடைய பறவைகள் எல்லாம் அதில் வந்து தங்கத்தக்கதாக, அடைக்கலம் கொடுக்கத்தக்கதாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாக தேவனுடைய ராஜ்யம் மாறும் அப்படின்னு தான் வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா.
அப்படின்னா ஒரு 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 தண்ணீர் ஒரு தடாகத்தை பார்த்திங்கன்னா அதில் வந்து ரிப்பிள்ஸ் வரும். கடலில் பார்த்திங்கன்னா ரிப்பிள்ஸ் வரும், அலைகள் வரும். அந்த அலையை பார்த்திங்கன்னா அது என்ன பண்ணும், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பெருகிட்டே போகும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வட்டமானது பெருசாக ஒரு 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 பாண்ட், ஒரு குளத்தில் தண்ணி இருந்துச்சுன்னா ஒரு கல்லை தூக்கி போட்டிங்கன்னா முதல்ல அந்த போட்ட இடத்துல மாத்திரம்தான் கொஞ்சம் இம்பேக்ட் ஆகும். ஆனால் கொஞ்சம் நேரம் ஆக அந்த அலையாக அப்படி போய் கரை வரைக்கும் அந்த அலை என்ன பண்ணும், ரவுண்டாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி தான் தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் விதைக்கப்படுகிற விதையானது ரிப்பிள் எஃபெக்ட் ஒரு மனுஷரை மாத்திரமல்ல, பல்வேறு நபர்களை, ஒரு மனுஷி மாத்திரமல்ல, பல்வேறு மனுஷர்கள், ஒரு ஊர் மாத்திரமல்ல, எல்லா இடங்களிலும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரத்தக்கதாக தேவனுடைய ராஜ்யம் மாறும். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போது தேவனுடைய ராஜ்யத்தின் வார்த்தை, தேவனுடைய ராஜ்யத்தின் கணக்கின்படி, கணிதத்தின்படி நாம் செயல்படும் பொழுது நாம் போட்டதை எடுக்கிறவங்களா இல்லை, என்ன பண்ணுவோம், பல மடங்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் வாட் யூ அண்ட் ஐ ஹட் இன்வெஸ்டட். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் உங்களுடைய தாளந்துகளை, உங்களுடைய நேரத்தை, ஆண்டவர் நமக்கு காண்பித்த அன்பை மற்றவங்களுக்கு காண்பிக்கும் போது, ஆண்டவர் நமக்கு கொடுத்த சமாதானத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும்பொழுது, ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும்பொழுது நாம் ஒரு நாளும் குறைபட்டவர்களாக இருக்க மாட்டோம். அதை காட்டிலும் எந்த அளவுக்கு நம்ம கொடுத்தோமோ அதை காட்டிலும் பல மடங்கு நிறைவுள்ளவர்களாக நாம் இருப்போம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போனா நீங்களும் நானும் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு சின்ன செயல்தான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று. சின்ன ஒரு வேலை தான், ஒரு சின்ன செயல் தான், ஒரு சின்ன ஆக்ட் தான். ஆனால் அது என்ன பண்ண போகுது, ஒரு பெரிய விளைவை, உலகளாவிய ஒரு விளைவை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளாகவும் கொண்டு வருகிறது. நம்ம அநேக தடவை நினைப்போம், நம்ம வந்துட்டு தேவன் இந்த உலகத்தையே நம்ம மாற்றணும்னா நமக்குள்ள என்ன இருக்கணும், நிறைய காசு இருக்கணும், பிரயாணம் பண்ணுறதுக்கான வசதி இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி எல்லா சகல வசதிகள் இருந்தால் தான் உலகத்திலேயே, உலகம் முழுவதும் நம்ம ஆசீர்வாதமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் முதல்ல உங்கள்கிட்ட இருக்கிற கடுகளவு இருக்கிறத நம்ம விதைக்கிறதுக்கு ஆயத்தமாக இரு அப்படின்னு தான் ஆண்டவர் ஆகிய தேவன் நமக்கு சொல்கிறாரு. நம்ம நினைக்கிறோம், ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சர்ச் இருந்துச்சுன்னா, நமக்கும் இப்படி ஒரு மைக்ரோஃபோன் இருந்துச்சுன்னா, நமக்கும் நிறையா காசு இருந்துச்சுன்னா நான் உலகத்தை மாற்றிடுவோம் அப்படின்லாம் இல்லை. ஒருத்தர் இப்படி சொல்கிறாரு, ஒரு வேத அறிஞர் சொல்கிறாரு, யூ மே நாட் சேஞ்ச் த ஹோல் வேர்ல்ட் பட் யூ கேன் சேஞ்ச் someone's world. You might not change the whole world but you can change someone's world. நீங்கள் உலகம் முழுவதையும் உங்களால் மாற்ற முடியாது, ஆனால் ஏதோ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை, அவனுடைய உலகத்தை உங்களால் மாற்ற முடியும். அப்படி நீங்கள் எந்த ஒரு மனுஷனுக்குள்ள அவனுடைய வாழ்வை, அவனுடைய எதிர்காலத்தை மாற்றத்தக்கதாக ஆண்டுடைய அன்பை அந்த மனுஷனிடத்தில், அந்த மனுஷியிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது, அந்த மனுஷனோ அந்த மனுஷியோ ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறுகிறதுனாலே, ஒருவேளை அவர் நம்ம காட்டிலும், என்னையை காட்டிலும், உங்களை காட்டிலும் பல்வேறு நபர்களுக்கு ஆசீர்வாதமுள்ள மனுஷியா மாற முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா. வேதாகமத்தில் யோவான் 1 அதிகாரம் 40 வசனம். ஓகே, இதுக்கு முன்னாடி இருந்தே பார்க்கலாம். யோவான் ஸ்நானகன் 36 வசனத்தில் 35 வசனத்திலிருந்து, யோவானும் அவனுடைய சீஷர்கள் 2 பேர் நிற்கும்போது 36 வசனம், இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார்கள். அதற்கு அவர்கள், ரபி,
நீ எங்கே தங்கியிருக்கிற என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையாக இருந்தது. யோவான் சொன்னதை கேட்டு அவனுக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். 42 வசனத்தில் பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தான். அந்திரேயா முதலாவதாக அவன் யாரு? யோவான் ஸ்நானகருடைய சீஷன். இவர் யோவான் ஸ்நானகர் நான் வந்தது நோக்கமே எனக்கு பின்னாக அவருடைய வழியை ஆயத்தம் பண்ண தான் வந்திருக்கேன்னு சொல்கிறாரு. அப்போ நான் ஒரு நாள் இப்படி ஒரு சொல்லிகிட்டே இருக்கோம், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி மேசியா அப்படின்னு சொன்ன உடனே அந்திரேயாவும் உன்னோட ஃப்ரெண்டும் ஏசுநாதர் எங்கே தங்கியிருக்கிறான்னு பார்த்து அவரோட தங்கி அவரோட ராத்திரி முழுவதும் பேசி பழகுற நிமித்தம் எங்கே என்ன சொல்கிறது, எங்கள் ஆசான் யோவான் சொன்னது சரி என்று உணர்ந்து இப்போ வீட்டுக்கு போய் அவங்க அண்ணனாகிய தம்பியாகிய சகோதரனாகிய சீமோன் பேதுருவை கூட்டிகிட்டு வந்து சொல்கிறார், நாங்கள் மேசியாவை கண்டோம் அப்படின்னு சொன்னது மாத்திரமல்ல, அவன்தான் சீமோன் பேதுருவை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தது. ஆனால் பார்க்குறோம் பிட் நாட்களில் சீமோன் பேதுரு இயேசுநாதருடைய இருக்கிற மிக நெருக்கமான இன்னர் சர்க்கிள் டிசைபிள்ஸ் அந்த 3 பேரில் ஒருவராக சீமோன் பேதுரு மாறிட்டார். அதில் சொல்லுவோமா, சிறுமாலிலே சொல்லுவோமா? அப்போ இயேசுநாதர் எங்கெல்லாம் போனாரோ அங்கே 3 சீஷர்களை கூட்டிகிட்டு போனார். அந்த கூட்டிகிட்டு போன 3 சீஷரில் எப்போவுமே பேதுரு இருப்பார். அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகிட்டார். இயேசுநாதர் இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு முன்பதாகவும் பேதுருவோட நிறைய நேரம் செலவு பண்ணார். அவரோட மனம் திறந்து பேசினார். அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரோட இன்டராக்ட் பண்ணி அவரோட பேசினது பிறகு பெந்தெகோஸ்தே நாள் அன்று ஒரே நாள் ஃபஸ்ட்டு பிரசங்கத்திலேயே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அதில் சொல்லுவோமா? திரும்பவும் பிரசங்கம் பண்ணார், 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அப்புறம் டெய்லி ரட்சிக்கப்பட்டே போகிறாங்க. அப்படி ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு ஆண்டவரால் பயன்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய அப்போஸ்தலனாய் ஆண்டவர் பேதுருவை பயன்படுத்தினார். ஆனால் முதல்ல கூட்டிகிட்டு வந்தது யார்? அந்திரேயா. அந்திரேயா செஞ்சதெல்லாம் கூட்டிகிட்டு வந்து விட்டான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார்? பேதுருவை அவனை காட்டினா அதிகமாக பல மடங்கு ஆசீர்வதித்தார். இன்றைக்கி நீங்களும் நானும் அப்படி தான். we are only going to be bring ripple effect in somebody's life. மற்றவர்களுடைய வாழ்க்கையில் அலைகளை ஏற்படுத்தக்கூடிய விளைவை கொண்டு வருகிறவர்களாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் மாற்றுவாராக. விசுவாசிக்கிறேன், ஆமென் சொல்லுங்கண்ணே. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை கொண்டு அநேகருடைய வாழ்வை மாற்றுவார். ஆயிரங்களை லட்சங்களை உள்ள மக்களை மாற்ற ஆண்டவர் உங்களை பயன்படுத்த வல்லவர். எட்வர்ட் கிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவனுடைய மனுஷர். எட்வர்ட் கிம்பிள் ஒரு சாதாரண ஒரு சின்ன சபையில் சண்டே ஸ்கூல் டீச்சரு. சரியா? சண்டே ஸ்கூல் டீச்சர். அவர் என்ன பண்ணார்? அவர் ஒரு சின்ன ஒரு இளம் வாலிபர். அந்த இளம் வாலிபர் வேலை செஞ்ச இடம் ஒரு ஷூ கடையில், ஷூ சேல்ஸ்மேன். அந்த ஷூ சேல்ஸ்மேன்கிட்ட போய் இயேசுநாதரை பற்றி சொன்னார். இயேசுநாதரை சொன்னான்னு இந்த ஷூ சேல்ஸ்மேன் என்ன பண்ணார்? இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டார். அந்த ஷூ சேல்ஸ்மேன் தான் டிஎல் மூடி. டிஎல் மூடி ஒரு மிகப்பெரிய பிரசங்கியார். மிகப்பெரிய பிரசங்கியார். அநேகருடைய வாழ்க்கையை ஆண்டவர்களை நடத்த ஆண்டவர் பயன்படுத்தின ஒரு நபர். ஆனால் அவர் வழி நடத்தினது ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர். ஒரு கடையில் ஷூ வாங்க போகிற இடத்துல,
ஒருவேளை ஷூ ரிப்பேர் பண்ண போனாரோ, வாங்க போனாரோ, இல்லை சும்மா பார்க்க போனாரோ தெரில. அங்கே போய் ஏசுநாதரை பற்றி தெரியுமா? ஏசுநாதர் தான் உண்மையான தெய்வம், அவரை ஏற்றுக்கொள்ள அப்படின்னாரு. அதை கேட்ட மனுஷன் ஷூ விற்கிற வேலையை விட்டுட்டு சுவிசேஷம் சொல்கிற வேலையை பண்ணுறாரு. சுவிசேஷம் சொல்லும்போது அவர் ஆயிரங்களை லட்சங்களை ஆண்டவருக்குள்ள வழி நடத்துகிற மனுஷனாக இந்த டிஎல் மூடி மாறினார். அது மாத்திரமல்ல, டிஎல் மூடி ஒரு சுவிசேஷ பிரசங்கத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் எஃப்பி மேயர் என்ற மனுஷன் அவனோட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார். அந்த எஃப்பி மேயர் என்பவர் வில்பர் சாம்ப்மேன் என்ற இன்னொரு மனுஷரோட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார். வில்பர் சாம்ப்மேன் ஒரு பேஸ்பால் பிளேயர் நேம்டு பில்லி சண்டே அப்படின்ற தேவண்ட மனுஷனோட ஃபுட்பால் பிளேயர் மாதிரி பேஸ்பால் பிளேயரோட ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார். இப்போ பில்லி சண்டே என்ன பண்ணிட்டாரு, ஒரு பெரிய ரிவைவல் மீட்டிங்கே வச்சுட்டாரு. அந்த அளவுக்கு ஆண்டவர் அவரை ஒரு பேஸ்பால் பிளேயரை ஆண்டவர் பயன்படுத்தினார். அவர் என்ன பண்ணார், அவரோட கூட்டத்தில் இவாஞ்சலிஸ்டிக் மீட்டிங்கில் மொர்தெகாய் ஹாம் என்ற ஒரு மனுஷர் ஆண்டவரை தொட்டார். மொர்தெகாய் ஹாம் என்ன பண்ணார், ஒரு சர்ச்சில் ரெகுலராக பிரசங்கம் சுவிசேஷ கூட்டத்தை பக்கத்து ஊரில் 2-3 ஊரத்தில் இருக்கிற இடத்துல சர்ச்சில் ரிவைவல் மீட்டிங் ஒரு 2-3 நாளாக தொடர்ந்தேச்சியாக. அப்போது அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு பெரிய பண்ணையார் வீடு இருக்குது. அந்த பண்ணையார் வீட்டு பக்கத்தில் அங்கே இருக்கவங்கெல்லாம் இந்த ரிவைவல் மீட்டிங்க்கு போகணும். ரிவைவல் மீட்டிங் போக அந்த காலத்தில் நம்மளை மாதிரினா இல்லை, வாகன வசதியெல்லாம் கிடையாது. அப்போ பண்ணையார் வீட்டில் இருக்கிற மூத்த மகன் வந்துட்டு போய் கேட்டாங்களாம் மூத்தம்மான்ட்ட, ஐயா உங்கள் பையனை அனுப்புங்க. எதுக்குண்ணா, நாங்கள்லாம் சுவிசேஷ கூட்டத்துக்கு போகணும், இந்த 2-3 ஊர் தாண்டி போகணும், பக்கத்து ஊரில் நடக்குது. அந்த ஊரில் உங்ககிட்ட தான் டிராக்டர் இருக்குல்ல, அந்த டிராக்டரை எங்களால் ஏற்றிட்டு போங்க சுவிசேஷ கூட்டத்துக்கு, நாங்கள் போய் கூட்டத்தை அட்டன் பண்ணிவிட்டு திரும்பி வரோம் சொல்லிட்டு. அப்போ கூட்டத்தில் போய் விட்டுட்டு வர்றதுக்கு போன டிரைவர் தான் பில்லி கிரஹாம். பில்லி கிரஹாமு ஒரு பண்ணையார் வீட்டு பையன், என்ன சொல்கிறது, அவங்க வீட்டு டிராக்டர் எடுத்துகிட்டு ஏதோ சர்ச்சுக்கு போகணுமா எல்லாரும், அவங்கள கொண்டு போய் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனார். சரி விட்டுட்டு வரலாமே, 2 நாள் 3 நாள் போய் அவங்கள விட்டுட்டு திருப்பி கூட்டிகிட்டு வர்றது தான் அவரோட வேலை. அந்த சுவிசேஷத்து கூட்டத்தில் ஆண்டவர் மொர்தெகாய் ஹாம் மூலமாக ஆண்டவர் பேசினார். அங்கே இந்த பில்லி கிரஹாம் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே தெரியும், பில்லி கிரஹாம் என்ற பேருடைய சுவிசேஷகர் உலகம் முழுவதும், உலகத்தின் பல்வேறு பகுதிகளில், இவங்க சண்டே ஸ்கூலு ஒரு சின்ன கிராமத்தில் சுவிசேஷம் சொல்லிட்டு இருந்தாங்க. பில்லி கிரஹாம் ஸ்டேடியத்தில் தான் வைப்பார். 70 வருஷத்துலேயே நான் பார்த்துருக்கேன். இந்தியாவில் சென்னையில் நேரு ஸ்டேடியத்தில் 1970s லேட் 1970s பில்லி கிரஹாம் சென்னையில் இருக்கிற கிரிக்கெட் ஸ்டேடியம் நேரு ஸ்டேடியத்தில் அவர் வந்திருந்தார். நாங்கள்லாம் பார்க்க போயிருந்தோம் சின்ன பையனா, பயங்கரமாக கூட்டம். அந்த ஃபுல் நேரு ஸ்டேடியம் முழுமையாக நிறைஞ்சிது. கிறிஸ்தவர்கள், ஆண்டவரை பற்றி தெரியாத மக்களையும் எல்லோரும் அழைச்சிட்டு போயிருந்தாங்க. பெரிய ஒரு எழுப்புதல் 1970லேயே. அது மாதிரி அவர் ரீசெண்டாக தான் அவர் இறந்தார். ஆனால் அவர் இருந்த நாட்கள் முழுவதும் உலகத்தில் இருக்கிற எத்தனையோ தேசங்கள், பல்வேறு ஆயிரங்கள், லட்சங்கள், கோடிகள் இயேசுநாதரை ஏற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் பயன்படுத்தின பாத்திரம் பில்லி கிரஹாம். இதெல்லாம் எங்கே ஆரம்பிச்சது? எட்வர்ட் கிம்பிள் என்ற ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர். அவர் ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் வசனத்தை சொல்ல, அந்த மனுஷர் இன்னொருக்கு போய் சொல்ல, இப்படி மாற்றி 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 கடைசியில் ஒரு பெரிய தேவனுடைய மனுஷன், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இயேசுநாதரை ஏற்றுக்கொள்வதற்காக பயன்படுத்தின பாத்திரம். இதுதான் ரிப்பிள் எஃபெக்ட். இப்படி தான் அலை அலையாய் நீங்கள் சின்னதாக, ஒருவேளை நீங்கள் சண்டே ஸ்கூல் டீச்சராக இருக்கலாம், ஹவுஸ் குரூப் லீடர்ஸாக இருக்கலாம், ஒரு அஷரிங்கில் இருக்கலாம், ஏதாவது ஒரு ஊழியத்தில் யாராவது ஒருத்தரை நீங்கள் வழியில் பார்த்துருப்பீங்க. அவங்கள ஆண்டவருக்குள்ளே சரியான விதத்தில் நடத்தி வரும்பொழுது அவர்கள் ஆண்டவருக்குள்ளே சீஷராக்கப்பட்டு வரும் நாட்களில் ஆண்டவருடைய வார்த்தை அநேகருக்கு
சொல்லுகிறவர்களாக இருப்பார்கள். அப்படி தொடப்பட்டு அடுத்த தலைமுறைகளில் அது எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர்களாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் பயன்படுத்த வல்லவர். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அதான் நம்ம பார்க்குறோம். எட்வர்ட் கெம்பிள் அவர் இருக்கிற அந்த சண்டே ஸ்கூலை விட்டு வேற எங்கேயும் போனதா சரித்திரமே இல்லை. ஆனால் இந்த பிலி கிரகம் பார்க்காத உலகத்தில் ஸ்டேடியமே இல்லை. அந்த அளவுக்கு சுவிசேஷத்தை உலகம் எங்கும் கொண்டு போன தேவனுடைய மனுஷன். இன்றைக்கும் ஆண்டவர் நீங்களே உங்களை பார்த்து கேட்கணும், ஹூ இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ டு பிளான்ட் அ சீட் இன் தேர் லைஃப். உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் யாருடைய இருதயத்தில் ஆண்டுடைய வார்த்தையை, சுவிசேஷத்தை, ஆண்டுடைய அன்பை செலுத்துவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு யார் வச்சிருக்காருன்னு தெரியாது. நீங்கள் விதைக்கிற அந்த விதையானது 30, 60, 100 மடங்காய் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் அவர்களை ஆசீர்வாதமாய் மாற்ற வல்லவர். விசுவாசிங்களாமேன்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன செய்யணும்? நம்ம தேவனுடைய ராஜ்யத்தினுடைய விதியே, தேவனுடைய ராஜ்யத்தின் கணிதமே எப்படின்னா, இருக்கிற ஒரு விதையை ஆண்டவருக்காக பிரேக்கிங் த கண்டெய்ன்மெண்ட். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆவது வசனம். இயேசுநாதர் இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு முன்பதாக தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார்? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆவது வசனம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இப்போ இயேசுநாதர் அவர் சொல்றாரு, நீங்க ஆரம்பிக்கிறது ஒரு வேலை எங்க தான்? எருசலேம்ல தான். ஆனால் என்ன பண்ணுவீங்க? யூதேயா, சமாரியா, உலகத்தின் கடையாந்திர வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் மாறுவீர்கள். அப்படி மாறுவதற்கு நாம் ஆண்டோடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் ஆண்டோடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து மற்றவர்களுக்கு சாட்சி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படின்னு சொல்லுவோமா? ஆமேன். ஹல்லேலூயா. எந்த ஒரு மனுஷனும் எந்த ஒரு மனுஷியும் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வாழ்க்கையில செயல்பட அனுமதிக்கும் போது நீங்களும் நானும் அநேகருடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர்களாக தொடர்ந்தீச்சியாக, நான் ஒரே இடத்துல இருக்க ஆண்டவர் என்ன பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக வெவ்வேறு இடங்களுக்கு நம்ம அழைச்சிட்டு போவார். நம்ம போகிற இடம்லாம் நம்ம ஆசீர்வாதத்தின் ஊற்றாய், ஆசீர்வாதத்தின் கனியாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படின்னா அந்த ஆபிரகாமை பார்த்து ஆண்டவராகிய தேவன் சொல்கிறாரு, ஆதியாகமம் 12ஆவது அதிகாரம், ஆதியாகமம் 12ஆவது அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். அவர் சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். I will bless you so that you will be a blessing. அப்படிதான் ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். அப்படின்னா இந்த ஆசீர்வாதமானது ஒரு நீரோடையை போல, ஒரு ஆற்றை போல என்ன பண்ணும்? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவங்களா இருக்கணும். அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கை ஒரு ஜீவ நீரோடைய போல இருக்கும். லிவிங் ரிவர் ஆஃப் லைஃப். அந்த ஒரு ஓட்டமுள்ள வெள்ளோட்டமுள்ள ஒரு ஆறாய் நீங்கள் இருக்கும்போது தான் அதில் ஜீவராசிகள் இருக்கும். அதில் என்ன இருக்கும்? மீன்கள் இருக்கும், பல்வேறு விதமான நீர்வாழ் என்ன சொல்கிறது ஸ்பீசிஸ், விலங்குகளாக இருக்கலாம், பறவைகளாக இருக்கலாம், இல்லது மீன்களாக இருக்கலாம். எல்லா விதமான உயிருள்ள என்ன சொல்கிறது ஜீவராசிகளும் ஒரு ஆறு ஓடும்போது தான் இருக்கும். அது ஒரு குளமாகி வர இன்னும் நீர் வருது உள்ள, ஆனால் அங்கேருந்து எங்கேயும் போகலைன்னா அது என்ன பண்ணும்?
அது ஆசீர்வாதமாக இருக்கு. அதில் என்னமா இருக்காது? ஜீவராசிகளே இருக்காது. அது ஒரு சாக்கடை மாதிரியும் மாறிடும். நம்ம இஸ்ரேல் தேசத்துலேயும் மேற்பகுதியில் என்ன சொல்கிறது, டெட் சி இருக்குது. அந்த டெட் சி ஏன் அந்த பேருனா, அதுக்குள்ளே தண்ணி வரும், ஆனால் அங்கிட்டிருந்து எங்கேயும் வெளியே போகாது. அதில் இருந்த வாட்டர் கண்டென்ட், அதில் இருக்கிற அந்த என்ன சொல்கிறது மினரல்ஸு, அதெல்லாம் நம்ம மனுஷன் உள்ளே போனால் மிதந்துட்டே இருப்பான். நீங்கள் அப்படியே கையை காலை அப்படி நீட்டினீங்கன்னா போட்டு மாதிரி உங்கள் பாடி மாறிடும். அப்போ அந்த அளவுக்கு சால்ட் கண்டென்ட்டு, மினரல் கண்டென்ட்டு அந்த வாட்டரில் இருக்கிறதுனால அதுக்குள்ளே என்ன இல்லை, எந்த ஜீவராசிகளும் இல்லை. அது யாருக்குமே ஆசீர்வாதமாக இல்லை. அப்படி நீங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையும் இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது நாம் மற்றவங்கள ஆசீர்வதிக்கணும். அலையில சொல்லுவோமா? நிறைய தடவை நம்ம நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை அப்படியே டப்பாவில் போடு, பேங்கில் போடு, இல்லை பானில் போடு, பெரிய குடுக்கைய, பெரிய மர குழுக்கையெல்லாம் வச்சுருப்பாங்க ஊரில், அரிசி பருப்பெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு, விளைச்சல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு. அப்படி இந்த பான்குள்ளே போட்டு வச்சு அடைச்சி வச்சுருக்கோம். என்னது, அது பாட்டுக்கு இருக்கட்டும், நம்ம பிள்ளைங்க தேவைப்படும், அப்புறம் தேவைப்படும் சொல்லிட்டு அது அப்புறம் சொல்லிட்டு யாருக்குமே யூஸ் இல்லாமல் போயிடக்கூடாது. நீங்களும் நான் எப்படி பண்ணோம், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது நாம் மற்றவங்களை ஆசீர்வதிக்க ஒரு நாளும் தடைப்படக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படி ஆசீர்வாதமாக இருக்கு. அதான் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா சுத்தமாலையிலே சொல்லுமா? அப்போது ஆண்டுடைய பிள்ளைகளாக நாம் நம்முடைய குடும்பத்திற்கு, நம்மளுக்கு கூட வேலை செய்கிறவங்களுக்கு, நம்முடைய பட்டணத்தில் மாத்திரமல்ல உலகத்தின் கடைசி வரைக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை எடுத்து செல்கிறவர்களாக, ஆண்டுடைய அன்பை எடுத்து செல்கிறவர்களாக, ஆண்டவர் நம்மை ஆவியின் கனியில் நிரப்பப்படும் போது ஆண்டுடைய அன்பை, ஆண்டு நம்ம கொடுத்திருக்கிற சந்தோஷத்தை, சமாதானத்தை நம் மற்றவர்களுக்கும் கொண்டு செல்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படின்னா நாம் பார்த்தோம், முதல் வாரத்தில் நிலத்தை குறித்து பார்த்தோம், திராட்சை செடியை குறித்து நாம் பார்த்தோம், கனியை குறித்து பார்க்குறோம். இன்றைக்கி நாம் அறுவடையை குறித்து பார்க்குறோம். ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிற அறுவடை எப்படிப்பட்டது? 30, 60, 100 மடங்கு. நீங்கள் போட்ட அளவில் இல்லை, நீங்கள் கொடுக்கறதை காட்டிலும் பல மடங்கு அதிகமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்படின்னா நீங்கள் ஒரு மனுஷரோட, ஒரு குடும்ப வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகளோட இருக்கிற ஒரு நபர், ஒரு கணவன் மனைவி, அவர்களோட நீங்கள் சம்பாஷிக்கும் போது அவங்களோட சொல்லப்படுகிற ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை, அவங்களோட வாழ்க்கையை தொடக்கூடிய ஒரு காரியங்களை நீங்கள் சொல்லும்போது அவர்களுடைய திருமண வாழ்க்கை நிலைத்து நிற்க நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. விசுவாசிக்கிறோம்? ஆமென் சொல்லுவோமா? ஆமாம். நீங்கள் ஆண்டவரை அறியாத மக்களுக்கு ஆண்டவராகிய இயேசு உண்மையான தெய்வம் என்று அவங்களுக்கு சொல்லும்போது அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஒருவேளை பல்வேறு சமுதாய சூழ்நிலையின் காரணமாக பல்வேறு தேவையுடைய மக்களுக்கு நீங்கள் செய்கிற சின்ன சின்ன உதவி அவங்க ஆண்டவருடைய அன்பை இந்த உலகத்தில் ருசி பார்ப்பதற்கான ஒரு காரணியாக நீங்களும் நானும் இந்த நாளில் இருக்க முடியும். விசுவாசிக்கு நாமே சொல்லுவோமா? அப்படின்னா நாம் விதைக்கிறவர்களாக தேவனுடைய ராஜ்யத்தில் சின்ன சின்ன காரியமாக இருந்தாலும், பெரிய சுவிசேஷ கூட்டத்தை நடத்தினா தான் இல்லை, பெரிய பிரசங்கம் பண்ணால் தான் இல்லை, சின்ன சின்ன காரியம் யாருக்குமே தெரியாத ஒரு மூலையில் இருந்தாலும் இந்த சண்டே ஸ்கூல் டீச்சர் எப்படி சுவிசேஷத்தை சொல்லி அது மாறி மாறி பல்வேறுடைய வாழ்க்கையை தொட்டதோ அப்படி ஆண்டவர் உங்களையும் என்னையும் பயன்படுத்த நம்மளால் எழுந்து நின்று ஆண்டவர் ஆகிய தேவனை நோக்கி சோமனும், ஏசப்பா இந்த மாதம் முழுவதும் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை குறித்து நாங்கள் படிச்சுட்டு வரோம். இந்த நாளில் கூட என்னோட வாழ்க்கையில் செயல்படுங்க, என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு உண்மையாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் நோக்கி நாம் பார்ப்போமாக. எல்லாரும் ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா என்னை அவர் ஆசீர்வாதமான
ஊற்று கண்ணாய் மாற்றுவீராக. ஆண்டவரே, அநேகருடைய வாழ்க்கையில் கனி கொடுக்கிற என் வாழ்க்கையினூடாக மற்றவருடைய வாழ்க்கையை ஆசீர்வாதத்திற்குள்ளாக நடத்துகிற மனுஷனா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. எப்படி அந்திரேயா என்ற சீஷன் தன் சகோதரனாகிய பேதுருவை அழைச்சிட்டு வந்தான். அந்த பேதுரு அநேகருடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரத்தக்கதாக ஒரே நேரத்தில் 3000 பேர் 5000 பேர் ஒவ்வொரு நாளும் அவனுடைய அன்பை அறியத்தக்கதாக பல்வேறு அற்புதங்கள் மயல் அடையாளங்கள் செயல்படுத்த அவனை காரணியாக பயன்படுத்துறீங்களோ அதே போல் எங்களை பயன்படுத்துங்க ராஜா. என்னைய பயன்படுத்துங்கப்பா. ஏதாவது உடைய ராஜ்யத்தில் அவனுடைய ஆசீர்வாதமாக இருக்க என்னை பயன்படுத்துங்க சொல்ல ஒரு ஜெபத்தோடு அவனுடைய சமூகத்தை நாம் பார்ப்போம். என் கர்த்தருக்கு சொந்தமாகும் கல்வாரி கொடி தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும் கண்பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கட்டும் சிலுவை கொடியா அபிஷேக திருச்சபைகள் கால் விரிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும் கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும் கால் விரிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும் கல்வாரி கொடி பறக்கும். ஆமென் 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 ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட வசனத்தினூடாக நீ எங்களோட பேசினதுக்காக நன்றி. ஏதாவது ஒரு வகையில் தேவனுடைய ராஜ்யத்தில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களுடைய தாளந்துகளை எங்களுடைய நேரத்தை ஆண்டுக்கு கொடுத்திருக்கிற கனிகளை விதைக்கத்தக்கதாக ஆண்டவரே, நாங்கள் விதைக்கிற விதைகள் 30, 60, 100 மடங்காக பலன் கொடுக்கத்தக்கதாக மாறப்போவதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரே விதைக்க உதவி செய்யுங்க. வேதத்தில் வசனம் சொல்லுது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான. நாங்கள் ஒவ்வொருத்தரும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்முடைய ராஜ்யத்தில் என்று நாங்கள் விதைக்கும் போது கம்பீரத்தோடு அறுக்கத்தக்கதாக நாங்கள் எங்களுக்காக எங்கள் பிள்ளைகளுக்காக அல்ல நம்முடைய ராஜ்யத்தின் விருத்திக்கென்று செயல்படும் போது அது எங்களை மாத்திரமல்ல பல சந்ததிகளுக்கு ஆசீர்வாதமாக மாறுவதாக. அப்படியாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் அன்று கர்த்தாவே நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறது மாத்திரமல்ல மற்றவர்களுக்கு எங்களை ஆசீர்வாதமாக மாற்றும்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மட்டும் எங்களோட பேசுனதுக்காக ஸ்தோத்திரம். உமக்கு துதி கனமாகி ரட்சகர் மீட்பருமாகிய இயேசுவின் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை
மறக்கவே மாட்டேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மளோடு சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் உங்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கட்டும். பிரைஸ் தி லார்ட்.